அறிவுடன் மாலை நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. கிராம ஊராட்சியில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை ஊதியம் அரசு கருவூலம் மூலம் வழங்க வேண்டும். கிராம ஊராட்சியில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம். கிராம ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கு மாத சம்பளம் 10,000. ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு பதிவு எழுத்தருக்கும் இணையான ஓய்வூதியம். கிராம ஊராட்சியில் பணியாற்றும் பிபிஆர்சி PLF கணக்காளர்களுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்து மாதம் 10,000 வழங்க வேண்டும். கிராம ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும். முழு சுகாதார திட்ட மாவட்டம் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கி பணி நியமனம் செய்திடவும். கிராம ஊராட்சியில் பணியாற்றி வரும் சுகாதார ஊக்குநர்களுக்கு மாத ஊதியம் 2,000 இருந்து 10,000 உயர்த்த வேண்டும். உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மையம் சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி கா. பாலசுப்ரமணியன் தலைமையில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. நன்றி. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு துணை தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர். இன்றைய தினம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,618 கிராம ஊராட்சியிலே பணியாற்றுகின்ற ஊராட்சி செயலாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், பிபிஆர்சி PLF கணக்காளர்கள் மற்றும் சுகாதார ஊக்குநர்கள், அதேபோல கணினி இயக்குநர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றியத்திலே பணியாற்றுகின்ற அலுவலர்கள் ஆகிய அத்தனை பேர்களும் சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய 13 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அரசினுடைய இந்த கவனத்திற்கு இந்த கோரிக்கை இன்று செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு சென்னையில் இந்த பேரணியை நாங்கள் வைத்திருக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக குறைந்த ஊதியத்தில், தொகுப்பூதியத்தில் சம்பளம் பெற்றுக்கொண்டு பணியாற்றுகின்றவர்கள். அவர்கள் எல்லாம் ஒரு மாதத்திற்கே அவர்களுக்கு உதாரணத்திற்கு மேல்நிலை நீர்த்தேக்க இயக்குபவர்களுக்கெல்லாம் ஒரு மாதத்திற்கு 5,000 ரூபாய்க்கு மேலே ஊதியமே கிடையாது. அதே போல் அந்த தூய்மை காவலர்கள், அந்த சுகாதார பணியாளர்களுக்கெல்லாம் கூட அவர்களுடைய ஊதியமும் சொற்ப ஊதியமாக மிக குறைந்த ஊதியம். அதே போல் ஊராட்சி செயலாளர்கள்லாம் அந்த ஊராட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தை ஒரே ஒரு ஊராட்சி செயலாளர் இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அவருடைய பணியாளர்களுடைய அலுவலருடைய எண்ணிக்கை, அதே போல் ஒரு மாதத்திற்கான ஊதியம், அவர்களுக்கு தரக்கூடிய அந்த அலவன்ஸ் என்றால் எடுத்துக்கொண்டால் பல லட்சங்களை தாண்டும். ஆனால் கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களை வாழுகின்ற அந்த மக்களுடைய அத்தனை பணிகளையும் செய்யக்கூடிய, ஊராட்சி நிர்வாகத்தை செய்யக்கூடிய, வரியினங்களை வசூலிக்கக்கூடிய அத்தனை பணிகளையும், அந்த பதிவேடுகளை எல்லாம் பராமரிக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் ஒரே ஒரு ஊராட்சி செயலாளர் அந்த ஊராட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கூட பதிவுரை எழுத்தர் நிலையிலான ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் அவர்களெல்லாம் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு பிற துறையிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு எல்லாம் ஒரு 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தாலே அவர்களுக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை என்ற ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த கிராம ஊராட்சியிலே பணியாற்றுகின்ற ஊராட்சி செயலாளர்கள் கிட்டத்தட்ட 20-30-40 ஆண்டுகள் பணியாற்றிய பின்பும் கூட அவர்களுக்கு அந்த தேர்வு நிலை, சிறப்பு நிலை இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த கோரிக்கையை நாங்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தமிழக அரசிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் இந்த அரசு செவிசாய்த்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை. இந்த சம்பளம் கூட அரசினுடைய நேரடி நிதியிலிருந்து கூட வழங்குறது இல்லைங்க. இந்த அரசுக்கு நிதி இழப்பும் கிடையாது. இந்த ஊதியம் வழங்கினால் அந்த ஊராட்சி நிதியிலிருந்து தான் அந்த சம்பளம் கொடுக்க போறாங்க. இங்க நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த கோரிக்கைகளுக்கு உண்டான ஊதியம் அத்தனையுமே ஊராட்சி நிதியிலிருந்து தான் வழங்குகிறார்கள். இது அரசினுடைய நேரடி நிதியிலிருந்து இந்த ஊதியமும் இந்த சம்பளமும் இந்த சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை. இந்த அரசுக்கு நிதி இழப்பும் கிடையாது. இந்த ஊராட்சியிலிருந்து வழங்கக்கூடிய இந்த நிதிக்கு ஒரு உத்தரவு போட சொல்லி தான் கேட்கிறோம்.
இந்த உத்தரவு போடுவதற்கும் கூட இந்த தமிழக அரசு ஏன் வஞ்சித்து வருகிறது, மறுக்கப்பட்டு வருகிறது வியப்பாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த கிராம ஊராட்சியிலே பணியக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய கோரிக்கைகளை யாரிடம் சொல்லுவது, எப்படி வாங்குவது என்று அவர்களை எல்லாம் மிகுந்த ஒரு வேதனையோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மேல்நிலை நீர்த்தக்கத்தோடு இயக்கப்படுவர்களுடைய பணியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 மணி நேரமும் எந்த நேரம் கரண்ட் வருதோ ஆஃப் ஆகுதோ, எந்த நேரம் மழை காற்று வருகிறது என்றெல்லாம் பார்க்காம அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த மின்சாதனத்தை இயக்கி ஒவ்வொரு கேட்பாளாக இயக்கி அந்த பொதுமக்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அவர்கள் அந்த குடிநீர் விநியோகத்தை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் லீவே கிடையாது. 30 நாள் அவங்களுக்கு வேலை, 24 மணி நேரம் வேலை, நேரமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மேல்நிலை தொட்டி இயக்குபவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமா ஒரு 4000 to 5000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. ஒரு பணிக்கிடை கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது, வாரிசுக்கு வேலை கிடையாது, எந்த விதமான சலுகையும் இல்லாம அவர்களை எல்லாம் ஒரு மிக மிக ஒரு அவலமான நிலையில இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த அரசு கவனித்து அந்த ஊராட்சியில ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய அந்த ஊழியர்களை எல்லாம் நிரந்தரம் செய்து ஊதியத்தை வழங்க வேண்டும். அதே மாதிரி அவர்களையும் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது பணிக்குடை வழங்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அவர்களுக்கு பின்னாடி அந்த வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவுகளை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அந்த சுகாதார பணியாளர்கள், அந்த சுகாதார பணியாளருடைய பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே 1 லட்சம் கொடுத்தாலும் கூட அந்த பணியை செய்வதற்கு யாரும் தயார் இல்லைங்க. அப்படிப்பட்ட அசுத்தமான அந்த பணியை கழிவறைகளை சுத்தம் செய்வது, சாக்கடைகளை சுத்தம் செய்கின்ற பணிகளை எல்லாம் அந்த சுகாதார பணியாளர்கள், அந்த தூய்மை காவலர்கள் செய்து வருகிறார். அவர்களையே அர்ப்பணித்துக் கொண்டு அவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை எல்லாம் பார்க்காம ஊரெல்லாம் நல்லா இருக்கணும், ஊரில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அர்ப்பணித்துக் கொண்டு செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. ஊதியமும் மிக மிக ஒரு சொற்பமான ஊதியம் மட்டுமே வழங்குகிறது. நாங்கள் என்ன சொல்றோம்னா அவங்களை எல்லாம் ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தில் சிறப்பு களம் ஊதியமாக நிர்ணயிக்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு 10,000ஆவது வழங்க வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தையும் கேட்கிறோம். ஆகவே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வழங்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அதே போல அந்த PLF என்று சொல்லக்கூடிய VPRC கண்காணிப்பாளர்கள் எல்லாம் கணக்காளர்கள் எந்த விதமான சம்பளமே இல்லாமல் வேலை செய்யறாங்க. ஒரு அநியாயத்தை பார்த்தீங்களா? சம்பளமே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு பரிதாபமான அவலமான நிலை. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக அவரெல்லாம் கேட்பாரற்ற ஒரு நிலையில அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊராட்சியிலெல்லாம் கண்காணித்து அந்த கணினி உதவியாளர்கள், அதே மாதிரி அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய கணினி உதவியாளர்கள் அவர்களுடைய நிலையும் பரிதாபமான நிலை இருக்கிறது. அவர்களையும் பணி நிரந்தரம் கிடையாதுங்க. ஊதியம் சொற்பமாக அவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு ஊதியத்தை வழங்கி கொண்டு வருகிறது. ஆகவே அவர்களுக்கும் அந்த ஊதியத்தை நிர்ணயித்து ஒரு 10,000ஆவது வழங்க வேண்டும். அவர்களையும் ஒரு சிறப்பு கால ஊதியத்திலே கொண்டு அரசினுடைய அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அந்த மாவட்ட சுகாதார ஊக்குநர்கள் அவர்களுக்கும் ஊதியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை. அது இந்த கோரிக்கையில் வழங்கக்கூடிய ஊதியமும் சலுகைகள் எல்லாமே அரசினுடைய நிதியில போய் நேரடி நிதி வழங்குவதில் சூழ்நிலை இல்லை. எல்லாமே ஊராட்சி நிதியில் வழங்கக்கூடிய நிதியை தான் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்த இந்த 12,618 கிராம ஊராட்சியில் பணியாற்றுகின்ற கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஊழியர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த தமிழக அரசினுடைய கவனத்திற்கு செல்லுகின்ற வகையிலே இந்த 12 அம்ச கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பேரணியாய இந்த கோரிக்கையை முழக்கமிட்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நேரம் இந்த தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை கவனத்திலே எடுத்துக்கொண்டு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல தீர்வை இந்த நேரத்திலே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.